வணக்கம் மக்களே. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச காமிச்சு மொக்கையா என்னத்தையா பேசினே இருப்பானே, இன்றைக்கி என்ன காடு மலையெல்லாம் காட்டுறானே அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, எஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு vlog எடுக்க போகிறோம். அது எங்கே என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பரப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு அருவி இருக்குது. என்னடா வெறும் அருவி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இங்கே போட்டிங்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகணும். நாங்கள் ஒரு 20 பேர் இந்த இடத்துக்கு போயிருந்தோம். டூர் மாதிரி போயிருந்தோம். ஸோ இந்த இடத்துக்கு அருவிக்கு போகிற வழியில் 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும். அப்புறம் சுட சுட மிளகா பஜ்ஜி இந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அருவிக்கிட்ட நெருங்கிட்டோம். அந்த லாங் வியூ பாருங்கள், எவ்வளோ செமையாக இருக்குது. அருவிக்கு மேலே எப்படி இருக்குது, அந்த கீழே எப்படி இருக்குது, எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ இது நாங்கள் போன டைமில் கூட்டம் அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருந்தது. இதில் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஆண்கள் எந்த பக்கம் குளிக்கணும், பெண்கள் எந்த பக்கம் குளிக்கணும் அப்படின்றத. ஸோ அந்த வியூ பாருங்கள். நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே அந்த அருவியோட அந்த தண்ணி விழுறதுக்கும் அந்த காற்று அடிக்கிறதுக்கும் அந்த சாரல் நம்ம மேலே தெரிக்கும் போது அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த இடம். ஸோ நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பர்சனலாக போகணும், ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நாங்கள் போனப்போ நல்ல ஒரு சீசன் டைம் தான். ஆனால் மக்கள் அவ்வளோவா இல்லை. ஸோ கேரளாவிலேருந்து நிறைய பேர் டூர் வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட் வேறு லெவலில் இருந்தது. இதில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அருவியிலேருந்து வர்ற தண்ணி எல்லாமே பக்கத்தில் ஒரு நீச்சல் குளத்துக்கு போகும். ஸோ அது ஒரு வேறு லெவல். நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இதுவும் ஒரு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். எங்கள் பசங்க எல்லோரும் நீச்சல் போட்டி வச்சு இது பண்ணாங்க. ஸோ செம என்ஜாய்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், பக்கத்தில் அருவி இருக்குது, அதுலேருந்து கீழே அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் நம்மளால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான நீச்சல் குளத்தை பார்த்த ஆர்வத்தில் நம்ம பசங்க ஸ்டண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் போச்சு இது. இங்கே பாருங்கள் எப்படி குதிக்கிறான் பாருங்கள். ஸோ இதெல்லாம் அங்கே இருந்த மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் பண்ண அளப்பறையை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். ஒரு மலை மாதிரி விழும். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யாரா இவன் கையை காமிச்சு நிற்கான் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இந்த மலைவாடு மாதிரி குளிச்சிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ எனக்கு இது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ இந்த நமக்கு இருக்கிற சம்மர் கிளைமேட்டுக்கு இப்படி ஒரு இடம், குற்றாலத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு இடம் போனீங்க அப்படின்னா ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். குளிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு சாப்பாடை போட்டுட்டு போட்டிங் எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போனோம் அப்படின்னா, அந்த அருவிக்கு மேலேயே தான் போட்டிங் பண்ணுற இடம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே ஒரு வழியாக சுற்றி உள்ளே போகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பசங்களாம் பாருங்கள், முன்னால் எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு. இதுக்கு 2 பக்கமும், இந்த வழிக்கு 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாகவே காடு தான். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கேரளா ஒரு ஃபீல் வரும். அங்கே இருக்கிற கிளைமேட்டு, பக்கத்தில் இருக்கிற அருவி, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது கேரளா பார்டரில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ நம்ம பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பசங்க அங்கங்கே கண்டதெல்லாம் எழுதி வச்சிடுறாங்க. ஸோ இது வெளியூர்லேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களை பாதுகாக்கிறதுல அரசாங்கத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய கடமை இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு கடமை இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம போட்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுதான் இந்த அருவியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து விழுகிற தண்ணி தான் இந்த பாலத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடு அருவியாக கன்வெர்ட் ஆகி கீழே போகுது.
ஸோ செமையாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டேமுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. அப்படி ஒரு வழியாக போட்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே வரப்பாக ஒரு அண்ணன் வந்து உட்காந்துருந்தார். ஸோ இவங்க தான் வந்து டோக்கன் போடுறவங்க. இங்கே டோக்கன் போட்டுட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் போட்ஸ், துடுப்பு, பெடல் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்குது. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் வந்திருக்கோம் திருப்பரப்பில். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த செட்டப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனகோண்டா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நம்ம பசங்க போட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடணும். பெடல் போட்ஸும் இருக்குது, ஆப்ரேட்டர் போட்ஸும் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பர்டிகுலராக திருப்பரப்பு அப்படின்ற இந்த இடம் நீங்கள் வந்து சம்மர் கிளைமேட்டுக்கு உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து போனீங்க அப்படின்னா ஒரு செம ரெஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து வேறு லெவலில் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம். எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 4-5 டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எபிசோடாக நான் போடுறேன். அடுத்த எபிசோடு சீக்கிரமாகவே வரும். அதில் இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.